அதான் முந்த நேற்று உடம்பு சரியில்லைன்னு வயிற்றுவலின்னு கூப்பிட்டு வந்தேனே. அவர் பேர் வந்து வி விக்னேஷ். பெரும்பாக்கத்துலேருந்து வந்திருக்கோம். ஒன்றும் இல்லை, வெறும் வயிற்று வலின்னு கூப்பிட்டு வந்தோம். கூப்பிட்டு வந்துட்டு அப்புறம் என்ன ஆச்சுன்னா பித்தப்பையில் கல் இருக்கா மாதிரின்ட்டு என்ன பார்த்துட்டே இங்கே கூப்பிட்டு வந்தோம். கூப்பிட்டு வந்த அப்புறம் என்ன ஆச்சுன்னா இவங்க ஒரு 5 நிமிஷம் தான் ஒரு எமர்ஜென்சி வார்டில் பார்த்தாங்க. 5 நிமிஷம் எமர்ஜென்சி வார்டு பார்த்துட்டு உடனே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஊசி போட்டு வலி கொறிகிற மாதிரி பண்ணிவிட்டு கூட்டி நார்மல் பெட்டை போட்டாங்க. நார்மல் பெட்டில் பேஷண்ட்டும் கிடையாது, ஒரு 4-5 பேஷண்ட் தான் இருந்தாங்க. இவனை புத்தினு போட்டு என்ன அடுத்தது என்ன ஸ்டெப் எடுக்கணும், என்ன நடவடிக்கை எடுக்கணும், எதுவுமே பண்ணலை. சுத்தமாக ஒன்றும் பண்ணல. ஒன்று முடியும்னு சொல்லியிருக்கணும், இல்லை முடியாதுன்னு சொல்லியிருக்கணும். ரெண்டுமே பண்ணலை. ரெண்டுமே பண்ணாமல் ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே படுக்க வச்சுருந்தாங்க. இந்த நார்மல் பெட்டில் ஒரு நாள் ஃபுல்லாக படுக்க வச்சு ஒன்றுமே பார்க்கல. ஒரே ஒரு சின்ன பிபி கூட செக் பண்ணல. செக் பண்ணாமல் அடுத்தது என்ன பண்ணாங்களா, உடனே 10:30 மணிக்கு வந்து அவனுக்கு வந்து மூச்சு திணறின உடனே ஐயோ அவனை மூச்சு முடியல அப்படின்ட்டு வாயில் அந்த இது ஒன்று வச்சு மூக்கில் டியூப்லாம் சொருவி எடுத்துன்னு வந்து 10:30 மணிக்கு போட்டாங்க. 10:30 மணிக்கு போட்டதுன்ட்டு ஒரே ஒரு டாக்டரோ ஒரு நர்ஸோ இல்லை ஒரு பிபியோ இல்லை ஆள் எப்படி இருக்கா என்ன சுச்சுவேஷனில் இருக்கான் அப்படின்றது எதுவும் பார்க்கல. எங்களுக்கு எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. வெளியே வந்து எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல. நைட்டு ஃபுல்லாக ஒரே ஒரு டாக்டர் கூட அங்கே கிடையாது. ஒரே ஒரு டாக்டர் கூட கிடையாது. போய் கேட்டா அது பார்த்துக்கலாம்பா, போப்பா அது பார்த்துக்கலாம்பா, அது அப்படிதான்ப்பா பார்த்துக்கலாம்பா, பல்ஸ் ஏற்றப்பா பார்க்கலாம்பா. பல்ஸ் 160 இருந்தது, அப்போ கூட ஒன்றும் பார்க்கல. பல்ஸ் 160 வரைக்கும் ஒன்றுமே பார்க்காம லாஸ்ட் டைமில் 110 பல்ஸ் வரும்போது இப்போ வந்து என்னமோ இதுவாயிடுச்சு அதுவாயிடுச்சுட்டு சொல்கிறாங்களே தவிர ஒரு டாக்டர் கூட பார்க்கல. ஒரே ஒரு இது ஹெல்ப் கூட போடல. அப்புறம் எதுக்கு இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு? பொதுமக்கள் மேலே தான் இவங்க இதுவை திணிப்பாங்களா? பொதுமக்கள் தான் இவங்களுக்கு வந்து இதுவா? பொதுமக்களை மட்டும் தான் இவங்க இது பண்ணுவாங்களா? டாக்டர்ஸ் எதுவுமே கேட்க மாட்டாங்களா? டாக்டர்ஸ் பண்ணுறது எல்லாத்தையும் இவங்க இது பண்ணிப்பாங்களா? அப்போ நாங்களாம் பைத்தியக்காரர்களா? பொதுமக்கள்லாம் பைத்தியக்காரர்களா? இதுக்கு லீகலாக ஏதாவது ஒரு முடிவு கட்டலாம். டாக்டர் ஒரே ஒரு வாட்டி ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு போயிட்டாங்க. 10 நிமிஷம் அந்த 10:30 மணிக்கு கூட்டு வந்தாங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? 10:30 மணிக்கு கூட்டு வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு பல்ஸ் எல்லாம் இருக்குப்பா, பல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் அது என்ன ட்ரீட்மெண்ட் ஏதுன்றதை பார்க்கலாம், அதோடு போனவங்க தான். 10:30 மணிக்கு போனவங்க தான். அதுக்கப்புறம் பல்ஸ் ஏறுதா இறங்குதா, பிபி இருக்கா இல்லையா, என்ன ஏது எங்களுக்கும் ஒன்றும் சொல்லலை, அவங்களும் ஒன்றும் பார்க்கல. நாங்களே ஒரு 4-5 வாட்டி நார்மலாக தான் உள்ளே போய் பார்த்துட்டு வந்தோம். நாங்களே போய் பார்த்துட்டு வரோம். ஐயோ பல்ஸ் இருக்கா என்ன ஏதுன்றதை பார்த்துட்டு வருமே தவிர அவங்க சைட்லேருந்து ஒரே ஒரு டாக்டர் கூட வந்து பார்க்கவே இல்லை. ஒரே ஒரு டாக்டர் கூட வந்து பார்க்கல. என்ன ஏது என்ன சுச்சுவேஷனில் இருக்கா, எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க எதுவுமே தெரியல. சும்மாவே வாயில் அது இது வச்சு படுக்க வச்சுட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. டாக்டர் என்ன பிரச்சனை டாக்டர், என்ன ப்ராப்ளம், என்ன நடந்துட்டு இருக்கு டாக்டர் அப்படின்னா, அவருக்கு வந்து உடம்பு கொஞ்சம் ஃபால்ட்டாக இருக்குப்பா, இப்போதைக்கு பார்த்துட்டு இருக்கோம், வாயில் வந்து அந்த இது வச்சுருக்கோம், பல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போகிறோம் அப்படின்னா. அப்போ 150 160 இருந்துச்சு. அது வரைக்குமே இம்ப்ரூவ்மெண்ட்டு இல்லைன்னு உட்காந்துக்கிறாங்க. நியாயமாக இது இருக்கிறப்போ விட்டாங்க. ஒன்றுமே பார்க்கல. இவங்க எதுவுமே பார்க்காம கடைசி வரைக்கும் வந்துட்டு இப்போ இன்னும் 2 மினிட்ஸில் இறந்துருவாரு அப்படின்ட்டு இறந்தே போயிட்டா சார். இது வந்து என்ன பண்ணுதோ பண்ணலையோ அடுத்த மக்களுக்கு வந்து நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் பண்ணால் போதும். எங்களுக்கு எதுவும் தேவையில்லை. அடுத்தது இந்த ஹாஸ்பிட்டலை நம்பி இந்த பொது மருத்துவமனையை நம்பி வர ஒரு மக்களுக்கும் கரெக்டாக பார்த்தா போதும். கலைஞர் நூற்றாண்டு விடாமல் இது மருத்துவமனைன்னு பேர் வச்சுட்டு எதுவுமே பார்க்காம எதுக்கு இந்த பேர், எதுக்கு இவ்வளோ ஆடம்பரம், எதுக்கு இது தேவையில்லாத ஒரு பொதுமக்கள் வந்து ஒரு மருத்துவமனை தான் நம்பி வர்றாங்க. இதுக்கப்புறம் எந்த ஒரு இதுவும் நடக்கக்கூடாது. அதுக்கு நீங்கள் எதனா உங்களுக்கு பண்ணுங்க, அவ்வளோதான்.